ஹலோ வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, விஷ்ணு விஷால் நடித்து ரிலீஸ் ஆகிருக்க ஆரியன் அப்படின்ற ஃபிலிம் தான். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவரோட ப்ரீவியஸ் த்ரில்லர் மூவிஸ் வந்து நல்லா போயிருக்கு. எஸ்பெஷலி ராட்சசன் வந்து த்ரில்லர் ஜன்னரில் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் லென்த்து த்ரில்லராக வந்து ஆரியன் வந்து விஷ்ணு விஷால் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் ப்ரொமோஷன்ஸில் வந்து நிறைய வாட்டி பேட்டியிலலாம் சொல்லியிருந்தார், இது ஆரியனை வந்து ராட்சசனோட கம்பேர் பண்ணாதீங்க, அந்த அளவு இது வந்து வேறு ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டாப்பிக்கை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலும் வந்து ஆடியன்ஸோட மைண்டில் அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர் பண்ணவங்க திரும்ப ஒரு த்ரில்லர் பண்ணுறாங்கன்னா அதை பீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்கள மீறி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த மூவி பூர்த்தி பண்ணிச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஒன்லைனர். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு சீரியல் கில்லர், யூஸ்வலாக சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து ஒரு கொலை பண்ணி ஒரு பப்ளிக் பிளேஸில் எங்கேயாச்சும் அதை ஷோகேஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்க. அடுத்தடுத்து அதே மாதிரி கொலை நடக்கும். அது வந்து அதுக்கப்புறம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவர் எதனால் பண்ணார், அந்த மாதிரி போகும். பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான ஐடியாவில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு லைவ் டிவி ஷோக்கு வந்து செல்வராகவன் வந்து அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரு லைவ் ஷோக்கு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வராரு. வந்த இடத்துல வந்து நான் வந்து இனிமேல் 5 சீரியல் கில்லிங் பண்ண போகிறேன், 5 பேரை அடுத்த 5 நாளில் டெய்லி ஒவ்வொருத்தவங்களையும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு கொலையாக நான் என்னையே பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துலையே வந்து அவர் சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கொலையாக இருக்கிறப்ப அதுக்கப்புறம் இறந்து போனால் அவர் எப்படி அடுத்த 5 கொலையை பண்ணுவார் அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை நல்லாவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியாக வந்து 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து படம் ஸ்டார்ட் ஆகிடுது, எங்கேயும் டிவியேட் ஆகலை. பட் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு லவ் போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் வரும். பட் அது அப்படியே துண்டாக நீங்கள் படத்துலேருந்து தூக்கிட்டாலும் படத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் அது வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மூவிக்கு அந்த போர்ஷன்ஸ் தேவை அப்படின்னா வைங்க. தேவையில்லாத லவ் போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லாமல் எழுதி ஹீரோயின் ஒருத்தவங்க வேணும், அவங்களுக்கு ஒரு ஜோடின்னு வேணும் அப்படிலாம் எழுதுகிற ட்ரெண்ட் இப்போ கிடையாது. நீங்கள் அந்த போர்ஷன்ஸ் வைக்கலைனாலும் ஆடியன்ஸ் உங்களை வந்து கேட்க போகிறதில்ல, ஏன் ஹீரோயின் வைக்கல, ஏன் அதுக்கு ஒரு ட்ராக் வைக்கல அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கேரக்டர் தான் ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் மாதிரியே தெரியும் நமக்கு. அந்த விஷ்ணு விஷாலோட ஜோடியாக வரவங்க படத்தில் எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்த மாட்டாங்க. அந்த கேரக்டரே இல்லைனாலும் அந்த படத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பரபரப்பாக விருப்பாக போகும். எஸ்பெஷலி வந்து ஒருத்தர் இறந்துட்டப்புறம் எப்படி மற்றவங்கள கொலை பண்ணுறாருன்ற அந்த இது கான்செப்டில் நல்லாவே எழுதியிருக்காரு. ஸோ 7 மார்க்ஸ். அண்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து பிரவீன் கே அப்படின்ற ஒரு பண்ணியிருக்காரு. இது ஆல்ரெடி வந்து அவர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காரு போல் மலையாளத்தில். அது வந்து நம்ம நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. அந்த மூவி ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்காங்க. நான் இந்த ரிவ்யூவே ஏன் வந்து ஒரு 2-3 டேஸ் மூவி ரிலீஸ் ஆகி நான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன மறுநாளே பார்த்துட்டேன். ஏன் இப்போ போகிறேன்னா இது மேபி நிறைய பேருக்கு ஸ்பாய்லர் ஆகும் அப்படின்றதுனால தான். ஏன்னா ஸ்பாய்லர் சொல்லாமல் இந்த படத்தோட ரிவ்யூ பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா, ஏன் இந்த கொலைலாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரீசன் வந்து சுத்தமாக நிறைய பேர், அதாவது ஒரு 10 பேர் படம் பார்க்குறனால 9 பேரால் அதில் ஏற்றுக்கவே முடியல. மீதி இருக்கிற ஒருத்தர் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைக்கோ கில்லருக்கு ஏன் ரீசன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் ரீசன்ஸே காட்டாமல் இருந்திருக்கலாம். ஒரு ரீசனு நீங்கள் படத்தில் ஒன்று சொல்கிறீங்க, அந்த ரீசன் வந்து யாருக்குமே ஜஸ்டிஃபிகேஷனாக இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து நல்லவங்களை வந்து இந்த நாடு வந்து மதிக்கிறதில்ல, இந்த ஜனங்க வந்து அவங்கள கண்டுக்கிறதில்ல. ஸோ நான் அவங்கள வந்து கண்டுக்க வைக்கிறதுக்கோசரம் அவங்கள கொலை பண்ணன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் வந்து இது எப்படி ஒரு கன்விக்ஷனாக இருக்கும்னு தெரில. ஏன்னா வந்து நல்லது யூஸ்வலாக சீரியல் கில்லர் வந்து எப்படின்னா, ஒன்று வந்து அவன் வந்து சைக்கோவாக இருப்பான், நல்லவனை கொலை பண்ணுவான், ஓகே அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இவன் எதுலையாச்சும் பாதிக்கப்பட்டு இவன் வந்து கெட்டவங்களை தேடி கொள்வான், அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரெண்டுமே இல்லாமல் கொலை பண்ணுறவரும் நல்லவராக இருக்கார், அவர் கொல்றவங்களும் நல்லவங்களாக இருக்காங்க. ஒரு நல்லவன் இன்னொரு நல்லவங்கள தான் கொலை பண்ணி இந்த சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அண்ட் அங்கே தான் வந்து இந்த ஃபிலிம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சரியாக கனெக்ட் ஆகாமல் போயிடுமோன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அது வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஆக்சுவலாக இந்த மூவி ரிலீஸ் ஆகி இப்போ வந்து அந்த கிளைமேக்ஸில் வேறு
போர்ஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா வந்து அந்த டைலாக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணல, இந்த மர்டருக்கு கன்வின்ஸ் பண்ணலன்றதுனால இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இவர் வந்து ஒரு சைக்கோ கில்லர், இவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி கூட சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அவர் வந்து அந்த சொல்கிற அந்த கிளைமேக்ஸில் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ நல்லது பண்ணால் கொன்று தான் உங்களெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கணுமான்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நல்லது பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் படத்துலேயே காமிச்சிருக்கீங்க. அப்படி யோசித்து இந்த மாதிரி பண்ணுற 1-2 பேரையும் எவனாச்சும் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுவான்ற மாதிரி நீங்கள் காமிச்சா அப்படி எப்படி அந்த 1-2 பேர் கூட நல்லது பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் டேரக்டர் கொஞ்சம் சரிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ரீசன்ஸ் வந்து அக்செப்டபுளாக இல்லை. ஸோ வந்து டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங்க்கு வந்து 6 மார்க்ஸ் தான். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஆக்டிங் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்லாம் அவங்கவுங்க ஒர்க்கை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த மூவிக்கு 75 மார்க்ஸ் தரலாம். ராட்சசன் மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த மூவியில் இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் வந்து அதில் வந்து ராட்சசன் வந்து அவ்வளோ ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் அந்த கில்லருக்கு இருந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அவர் வந்து ஏன் அந்த அளவு ஒரு வெறித்தனமான ஒரு கில்லராக மாறினார்னு அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். அது வந்து அக்செப்ட் பண்ணுற அளவு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து சுத்தமாக செல்வராகவனுக்கு பெருசாக பேக் ஸ்டோரின்னு எதுவும் காமிக்கல. அண்ட் அவர் சொல்கிற அந்த ரீசன்ஸும் வந்து கில்லிங்க்கு அவர் சொல்கிற ரீசன்ஸும் வந்து நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து அதனால் இந்த இடத்துல வந்து அது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அது வரைக்கும் அந்த கொலைகள் எப்படி நடக்குது, இறந்து போன ஒருத்தவர் தன்னோட மீதி 4-5 பேர் அவர் எப்படி கொலை பண்ணுறாருன்றத நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. த்ரில்லர் ஃபேன்ஸ் வந்து இதை தாராளமாக ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நான் லாஸ்ட்டில் சொன்னல கிளைமேக்ஸில் அதை காமிச்ச விதம் சரியில்லை அப்படின்ட்டு அதை வந்து ட்ரிம் பண்ணி 10 நிமிஷமாக இருந்த அந்த சீனை வந்து ட்ரிம் பண்ணி 4 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். எனக்குமே இந்த படம் வந்து பிடிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிச்சு. பட் அந்த கிளைமேக்ஸில் சொன்ன விஷயம் அக்செப்டபுளாக இல்லை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோட இது. ஆனால் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து அது வரைக்கும் நல்லாவே எழுதியிருக்காங்க, அந்த ஹீரோயின் போர்ஷன்ஸை தவிர்த்து. ஸோ